தற்போது அண்மை செய்தி. விழுப்புரம் மாவட்டம் காணைக்கும்பத்தில் வாக்காளர்களை வீடு தேடி சென்று திமுகவினர் மிரட்டி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. திமுகவினர் தொடர்ந்து அராஜகத்தில் இடைத்தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடைபெறாது என்பது நிரூபணமாகி உள்ளது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுரேஷ் வழங்கியிருக்கலாம். சுரேஷ், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக பாலாஜ். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்றத்திற்கான இடைத்தேர்தல் தற்போது நடைபெற்று வருகின்றன. அதற்கான வாக்குப்பதிவுகள் இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி தற்போது வரை நடைபெற்று வருகின்றன. 11 மணி நிலவரப்படி 29.97% வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன. இந்த நிலையில் இந்த கிராமங்கள் முழுவதும் பல்வேறு இடங்களில் இந்த ஆண்களும் பெண்களும் விறுவிறுப்பாக இந்த வாக்குப்பதிவை நீண்ட வரிசையில் நின்று காத்திருந்து வாக்களிப்பதை நம்மால் காட்சிகள் மூலம் பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தற்போது பல்வேறு இடங்களில், அதாவது குறிப்பாக கிராம பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் மற்றும் பெண்களை திமுகவினர் தொடர்ந்து தங்களுக்கு வாக்களிக்கும்படி அவர்கள் வற்புறுத்தி அவர்கள் வீடு சென்று மிரட்டும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் தற்போது எழுந்துள்ளது. அதற்கான ஒரு காட்சிகள் தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக விழுப்புரம் அருகே இருக்கக்கூடிய விக்கிரவாண்டி தொகுதிக்கு உட்பட்ட காணை பகுதியில், காணை குப்பம் பகுதியில் ஒரு பெண்மணியை திமுகவினர் வீடு தேடி சென்று திமுகவினர் தங்களுக்கு வாக்களிக்கவில்லை என்றால் உங்களுக்கான அரசின் எந்த திட்ட இலவச மனைப்பட்டா உள்ளிட்ட எந்த நலத்திட்டங்களும் கிடைக்காது என்ற வெளிப்படையாக தெரிவித்ததோடு அவர்கள் வாக்குகளுக்கு 1000 முதல் 2000, 3000 ரூபாய் வரை பணம் கொடுத்ததாகவும் அவற்றை திருப்பி அளிக்கும்படி பல்வேறு பெண்மணிகளை வீடு தேடி சென்று மிரட்டி வருவதை ஒரு குற்றச்சாட்டாக பார்க்கப்படுகிறது. பணநாயகத்தை கொண்டு ஜனநாயகத்தை வென்று விடலாம் என்ற அந்த திமுகவினரின் கூற்றுதான் தற்போது இது போன்ற சம்பவங்களை வெளிக்காட்டி இருப்பது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற பணநாயகத்தை கொண்டு ஜனநாயகத்தை முழுமையாக சீரழித்து மக்களின் அடித்தட்டு உரிமைகளை கூட பறித்து ஒரு அராஜக போக்கில் ஈடுபடும் என்பதற்காகத்தான் அதிமுக இந்த இடைத்தேர்தலை முற்றிலுமாக புறக்கணித்தது என்பது நிதர்சனமாக உண்மை. இது போன்ற நிலை ஏற்படக்கூடாது. அடித்தட்டு மக்கள் முழுமையாக எந்த விதத்திலும் அடித்தட்டு பாதிக்கப்படக்கூடாது. சுதந்திரமாக இந்த தேர்தல் நடைபெற வேண்டும் என்று பல்வேறு அறிக்கையின் வாயிலாக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலியுறுத்த போதிலும் தற்போது அதற்கான ஒரு சதவீத ஒரு உண்மை நேர்மையான இந்த தேர்தல் நடைபெறாததற்கு இந்த திமுகவினர் காலை முதல் இந்த பல்வேறு கட்ட குளறுபடிகள் மற்றும் பல்வேறு கட்ட அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபடுவதும் அதற்கு காவல்துறையினரும் அதிகாரிகளும் துணை போவது இது போன்ற சம்பவங்களுக்கு எடுத்துக்காட்டாக பார்க்கப்படுகிறது. காலையில் கடைகளை மூட சொல்லி காணை அருகே இருக்கக்கூடிய அனைத்து கடைகளை மூட சொல்லி காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக வியாபாரிகளையும் பொதுமக்களையும் மிரட்டி தாக்குவதும் அவர்களை அவதூறாக பேசுவதும் பல்வேறு இடங்களில் நாம் காட்சிகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் பல இடங்களில் இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கோளாறு மற்றும் நீண்ட வரிசையில் நின்று பல மணி நேரம் காத்திருந்து வாக்களிக்கக்கூடிய அந்த மக்களுக்கு இது போன்ற மிரட்டல்கள் திமுகவினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருவது ஒரு விதமான அச்சத்தை ஏற்படுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது. இனி பிற்பகலுக்குள்ளாக இது போன்ற நிலை தொடர்ந்துமானால் பல இடங்களில் அசம்பாவித சம்பவங்களும் பிரச்சனைகளும் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளதால் இந்த விக்கிரவாண்டி தேர்தல் அமைதியான சுமூகமாக முறையில் நடைபெறும் என்பதை ஒரு சந்தேகத்தின் பார்வையாக பார்க்கப்படுகிறது. உடனடியாக தேர்தல் ஆணையம் உடனடியாக இதில் கவனம் செலுத்தி மக்களின் பாதுகாப்பு நலம் கருதி வாக்காளர்கள் சுதந்திரமாக வாக்களிக்கக்கூடிய வகையில் பாதுகாப்பு ஏற்பாடு செய்ய வேண்டும் என வாக்காளர்கள் சார்பில் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். குப்பத்துல இருந்து ஓட்டு போட போனோம். திமுகல காசு கொடுத்தாங்க, ஆளுக்கு 2000. என் காசை எடுத்து போய் நாங்க கேமரா வச்சு பாக்குறோம் சொல்லி எங்களை வந்து வீட்டுல வந்து மிரட்டுறாங்க. நீ எங்க போறியோ போய், எந்த ஸ்டேஷன் போறியோ போன்னு சொல்றாங்க. நாங்க இதுக்கப்புறம் என்ன பண்றது? எங்க குப்பத்துல இருந்து எங்களை என்ன பண்றாங்கன்னு எனக்கு பயமா இருக்கு. வீடு பட்டா எங்களுக்கு பொறுப்புகளுக்கு இந்த பட்டா கிடைக்காத சொல்லி அதை ஒண்ணு சொல்லி மிரட்டின்னு இருக்காங்க. அதுக்கு நீங்க தான் என்ன எதுன்னு எங்களுக்கு பார்க்கணும்.